இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுல யார் வந்து எவிக்ட் ஆக போறாங்க, யாரெல்லாம் வந்து நாமினேட் ஆயிருந்தாங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுல ஒவ்வொரு வாரமே ஒவ்வொருத்தர் வெளியேறிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். போன வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து இன்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. இந்த வாரம் அப்படி டபுள் எவிக்ஷன் இருந்தா யாரு வெளியேறுவாங்க, அப்படி இல்லைன்னா யார் வந்து தனியா வெளியேற போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்கன்னா திவ்யா, சாண்ட்ரா, விக்ரம், பார்வதி, திவாகர், சுபிக்ஷா, வியானா, அரோரா, ரம்யா, கனி இவங்க எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க. இவங்கள எதிர்பாராத விதமா யாருக்கு வந்து ரொம்ப அதிகமான வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னா திவ்யா அவங்களுக்கு தான். திவ்யா அவங்க தான் வாக்குகள் ரொம்ப அதிகமா வாங்கி முன்னாடி இருக்காங்க. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அதாவது இது வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்கா இருந்தாலுமே திவ்யா அவங்களுக்கு அதுலயே அதிகமான வாக்குகள் வந்திருக்கு. ரெண்டாவது இடத்துல சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ராவுக்கும் அதிகமான வாக்குகள் வந்திருக்கு. மூணாவது இடத்துல விக்ரம் இருக்காரு. அதுக்கடுத்து பார்வதி இருக்காங்க. அவங்களுக்கும் விக்ரம் அவருக்கு ஈக்குவலான வாக்குகள் வந்திருக்கு. திவாகர் அவரு 4வது இடத்துல இருக்காரு. திவாகர் அவர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து முதல் வாரத்துல எல்லாம் திவாகர் நாமினேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாரு. அவருக்கு வந்து ரொம்ப அதிகமான வாக்குகள் வந்திருந்துச்சு. ஆனா இப்ப அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே தள்ளிட்டு இருக்காங்க. அடுத்து சுபிக்ஷா அவங்களும் கொஞ்சம் குறைவான வாக்குகள்ல இருக்காங்க. வியானா அவங்களும் கொஞ்சம் குறைவான வாக்குகள்ல தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல அரோரா அவங்க இருக்காங்க. அடுத்து ரொம்ப குறைவான வாக்குகள் இடத்துல ரம்யா அவங்களும் கனி அவங்களும் இருக்காங்க. ஒருவேளை டபுள் எவிக்ஷனா இருந்தா ரம்யா, கனி இவங்க 2 பேரும் தான் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கனி அவங்க வந்து கண்டிப்பா குக்கு வித் கோமாளில வின் பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, நல்லா சமைப்பாங்க. அதே போல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் ரொம்ப நல்லா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவங்களோட விளையாட்டு மக்களுக்கு வந்து அவ்வளோ பெருசா பிடிச்ச மாதிரி இல்ல. கனி அவங்க இந்த ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரம்யா அவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்தினாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல சரியா தான் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களும் குறைவான வாக்குகள்ல தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் டபுள் எவிக்ஷன் இருந்தா வெளியேற வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் இந்த வாரம் அரோரா அவங்க தான் வெளியேறுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள விட குறைவான வாக்குகள்ல இவங்க 2 பேரும் இருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல தான் இந்த லிஸ்ட் வந்து வெளியாகி இருக்கு. ஆனா உறுதியா யார் வெளியேறுவாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசி நேரத்துல என்ன வேணாலும் ட்விஸ்ட் ஆகலாம். ஏன்னா இன்னும் ஒரு நாள் இருக்கிறதுனால என்ன வேணாலும் மாறலாம் வாக்குகள்ல அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ இவங்க 2 பேரும் வெளியேறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த வாரம் வேற யாரு வெளியேறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நிறைய பேர் சீக்கிரமா திவாகர் அவரை வெளியே அனுப்புங்க. அவர் சும்மா தகுதி தராதரம் எங்க ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காரு. அது சுத்தமா சரியில்லை. அது ரொம்ப தப்பு. அவருக்கு அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தின கேள்விகள் அவர்கிட்ட நிறைய கேட்கப்படும் அப்படின்னு கூட எதிர்பார்ப்பு இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருக்கு.